என்னுடைய பெயர் சுந்தரராமன். நான் அம்பத்தூர் பக்கத்தில் சண்முகபுரம் என்ற ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. எப்படி வாழறது, எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறதுன்றது தெரியாமல் பாவத்திலையும் பல விதமான தீய பழக்க வழக்கத்திலையும் அடிமையாகி என்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியான ஒரு நிலையில என் வாழ்க்கை இருந்தது. இப்படி இருந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இனி நமக்கு ஒரு எதிர்காலமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, அவ்வளோதான், வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு யோசிக்கும் போது இனி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னோம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சாராயம் காய்ச்சி அப்படி வாழ்க்கையை நடத்தினவங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்ததுனால எங்களுக்கும் வாழ்க்கைன்னா என்ன, எதிர்காலம்னா என்ன, எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு தெரியாமல் இப்படி குழப்பத்தின் மத்தியில் எங்கள் வாழ்க்கை இருந்தது. சில நேரங்களில் தரித்திரம், பாவம், குறைவு, பஞ்சம், இப்படி பலதரப்பட்ட விதத்தில் எங்கள் வாழ்க்கை ரொம்ப நலிஞ்சு போய் கிடந்தது. அப்போதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது எனக்கு நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆண்டவர் அறியாத ஒரு சந்ததி. ஆண்டவர்னா யாருன்னே தெரியாத ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தேன். பிறகு என்னுடைய மனைவி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சந்திக்க ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கிடைச்சிது. அவங்க மூலமாக தான் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினச்ச நேரத்தில் தான் எனக்கு என்னுடைய மனைவி மூலமாக முடிவை ஆரம்பமாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பலதரப்பட்ட குழப்பங்கள் நடுவில் ஒரு நாள் பல ஆயிரக்கணக்கான கேள்விகளோடு வாழ்ந்திருந்த எனக்கு என் மனைவி ஒரு நாள் சபைக்கு கொண்டு போனாங்க, சர்ச்சுக்கு கொண்டு போய் உட்கார வச்சாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. ஏன்னா எனக்கு கொண்டு இருக்கிற அந்த 1008 கேள்விக்கும் அருமையான போதகர் அங்கே நின்று 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாரு. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தில் எனக்கு பதில் கிடைச்சது. உண்மையாகவே அன்னைக்கு தான் கடவுள் ஒருவர் இருக்கிறார், மனுஷனை ரொம்ப நேசிக்கிறார், முடிஞ்சு போன வாழ்க்கையிலிருந்து அந்த மனுஷனை எடுத்து அவனை ரட்சித்து அவனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிற ஆண்டவர் அப்படின்றத அன்னைக்கு மிகப்பெரிய விதத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். அன்றைய தினமே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையின் ரட்சகர ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுன் அதுதான். என் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வச்ச அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்குனது அந்த நாள். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். அந்த அற்புதமான தேவ மனுஷனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனா அதே இடத்துல இருந்து ஆண்டவர் ஒரு புதிய ஒரு துவக்கத்தை எங்க வாழ்க்கையில தேவன் ஏற்படுத்தினார். வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த நாளை அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுத்தேன். அன்னிலிருந்து என் வாழ்க்கையில வாழ போற ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருக்காக வாழணும்னு என்னையே நான் அர்ப்பணிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய சூழ்நிலை, பிரச்சனை, குழப்பத்திலிருந்து ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை, எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையில் மொத்தம் 13 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த 13 பேரில் என் பேரையும் சேர்த்து அந்த கொலை வழக்கில் என்னையும் ஒரு ஆளாக சேர்த்து என்னையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 1 மாதம்தான் ஆகுது, 2 வாரம் தான் நான் சபைக்கே போயிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எப்போ ஜெயிலில் போய் முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை. ஜெயிலில் உட்காந்து வாழ்க்கையை நான் யோசிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி போச்சு, என்ன பண்ணுறது, ஏன் இப்படி ஆகிப்போச்சேன்னு நான் குழம்பி நிற்கும் போது 10 நாட்கள் அந்த ஜெயிலில் ரொம்ப சஞ்சலத்தோடு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் போன சபையில் போதகர் பேசின அந்த 2 வாரம் பிரசங்கத்தில் ஜெபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணியிருந்தார். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், ஜெபம் எப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு
கடவுளோடு கூட நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். எனக்கு 10 நாள் கழிச்சு அந்த ஜெயிலில் இந்த ஜெபத்தை பற்றி பண்ண பிரசங்கம் எனக்குள்ள நினைவுக்கு கொண்டு வந்தார் ஆண்டவர். ஒரு நாள் இரவு உட்காந்து, இங்கே நம்ம கூட யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, உறவினர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லை. இந்த நேரத்தில் யாருமே இல்லைன்னு நான் சோர்ந்து உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் பேசின அந்த மெல்லிய சத்தம் என் இருதயத்தில் கேட்டது, பயப்படாது, யாருமே இல்லாத இந்த இடத்துல நான் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். அன்றிலிருந்து ஒரு புது நம்பிக்கை எனக்குள்ள பிறக்க ஆரம்பிச்சது. அந்த இரவுலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர்கிட்ட. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், தாயின் கருவில நீ உருவாகும் முன்னரே நான் உன்னை முன்னறிந்தேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், எனக்காக வாழும்படி உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் அந்த ஜெபத்துல பேசின அந்த சத்தத்தை நான் இன்னைக்கும் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு பெரிய ஒரு மாற்றம். நான் தொடர்ந்து அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அங்கே இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் சொல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்னை தொடர்ந்து அந்த ஜெபம் பண்ண உட்காரும் போதெல்லாம் ஆண்டவர் என்னை தொடர்ந்து என்னை நடத்தினார். இங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார், மனுஷனை ரட்சிக்க, மனுஷனுக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை கொடுக்க, நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு போக, இப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து ரட்சித்து உன்னை விடுதலைக்கு நேராக கொண்டு போக ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் போய் சொல்லும்படி ஆண்டவர் எனக்குள்ள நிறைய நேரங்கள்ல பேசினார். ஆனா நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இதெல்லாம் நான் ரொம்ப அவாய்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம போய் எப்படி இவங்களுக்கெல்லாம் சொல்றது, நமக்கு என்ன சொல்றதுக்கு நமக்கு என்ன ஒரு திறமை இருக்குது, இது நம்மளால முடியுமா, இதெல்லாம் போதகர்கள் பெரிய பெரிய ஊழியக்காரங்க பண்ண வேண்டியது, இது நம்ம எப்படி போய் பண்ண முடியும்னு நிறைய நேரங்கள்ல யோசிச்சு நான் சும்மாவே இருந்துட்டேன். ஆனா ஆண்டவர் என்னை விடல. ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துறார். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை உள்ள வைக்கிறார். அப்போ அந்த சிறைச்சாலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தினால அந்த ஜெயிலுக்குள்ள நான் இருந்த, அது பிளாக்கா இருக்கும், நான் இருந்த பிளாக்ல ஒரு 150 பேர் நாங்கள் இருந்தோம். அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுனால அந்த தப்பு பண்ணவங்களை விசாரிக்க ஜெயிலர் வர்றாரு. அங்கே போதை பொருளை ஒரு சகோதரர் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்ச பிறகு அது யாருன்னு கேட்கறதுக்காக நாங்கள் இருந்த அந்த 150 பேரையும் உட்கார வச்சு யார் இந்த தப்பு பண்ணதுன்னு கேட்குறாங்க. அப்போ யாருமே ஒத்துக்காத போது அந்த ஜெயிலர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற 150 பேருக்கு 300 போலீஸை உள்ள அனுப்பி நல்லா பெரிய ஒரு நல்ல கட்டையை எடுத்துன்னு வந்து எல்லாரையும் அடிக்க சொல்லிட்டாங்க. ரூமை லாக் பண்ணி எல்லாரையும் சரியான அடிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள அடிக்கும் போது எல்லாருக்கும் விழுது. மொத்தம் 150 பேர் இருக்கிறோம் அந்த பிளாக்ல, ஜெயிலில். எல்லாருக்கும் சரியான அடி. எல்லாரும் அடிக்கும் போது நான் பார்த்தேன், பெரிய பயம் உள்ள உண்டாயிடுச்சு. ஐயோ, ஏன்னா இந்த அடி இப்போ நம்மளும் வாங்கணும் அப்படின்னு. ஒரு பெரிய தூண் ஒன்று இருந்தது, அதை போய் கட்டி பிடிச்சி பயத்தில் அப்படியே நின்றுக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சகோதரனை போலீஸ் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கிறாரு. அவரை அடித்து முடிச்சுட்டு என்ன தான் அடிக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய கிருபை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எல்லாம் 150 பேர்ல 149 பேருக்கும் அங்கே எல்லாருக்கும் அடி விழுந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என் மேலே ஒரு அடி கூட விழாமல் அந்த இடத்துல ஜெயிலில் என்னை தேவன் காப்பாற்றினார். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் மிகப்பெரிய விதத்துல உதவி செய்கிற ஆண்டவர்ன்றத அப்படியே கண்ணார என்னால் காண முடிஞ்சது. அப்போதான் ஆண்டவர் அந்த நேரத்துல நான் நின்று யோசிக்கும் போது என்கிட்ட பேசினார். இப்பயாவது புரிஞ்சுக்க, உன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. நீ உன்னை பத்தி யோசிக்காத, இது எப்படி செய்ய போறேன், எப்படி இதை போய் 4 பேருக்கு சொல்ல போறேன், உன்னை பத்தி நீ யோசிக்காத. உன்னை மறைத்து நான் வெளிப்படுவேன் இந்த இடத்துல அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. முத வாழ்க்கையில ஜெயிலில் எல்லாரையும் போய் கூப்பிட்டேன், வாங்க நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணாலும் எல்லாரையும் கூப்பிட்டேன். கூப்பிடும்போது ஈவினிங்ல ஒரு 6 o'clock 6 மணிக்கு லாக் பண்ணுறாங்க ரூம், அந்த பிளாக்கை லாக் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல உட்காந்து ஜெபம் பண்ணான்னு எல்லாரையும் கூப்பிட்டேன். எல்லாரும் வந்துடுவாங்கன்னு நினைச்சேன். எல்லாரையும் கூப்பிட்டேன், 149 பேரையும் கூப்பிட்டேன், வாங்க
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், வாங்க நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக விடுதலைக்காக ஜெபிக்கலான்னு கூப்பிட்டுட்டு நான் ஈவினிங் போய் உட்காந்துட்டேன். ஜெபத்துக்காக வருவாங்க எல்லாரும் அப்படின்னு. ஆனா சொன்னது போல எல்லாருக்கும் சொன்னா நான் யாருமே வரல. கண்ணை மூடி யோசிச்சுன்னா அந்த யாருமே வரலன்னு ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வந்து எனக்கு ஒரு ரட்சிக்கு போட்டு 1 மாசம் தான் வந்து 2 வாரம் தான் சபைக்கு போயிருக்கிறேன். 2 பாட்டு தான் தெரியும். ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது, ஒரு பாட்டை கண்ணை மூடி பாடினேன். கண்ணை திறந்து பார்த்தேன், யாருமே இல்லை. அது யாருமே இல்லையா, நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. அப்புறம் இன்னொரு பாட்டையும் கண்ணை மூடி பாடினேன். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா எதிர 2 பேர் உட்காந்துருந்தாங்க. உண்மையாக ஆச்சரியமான விஷயம், அந்த 2 பேருக்கு அந்த ஜெயிலில் என் ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். ஆண்டவரை குறித்து அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார், உங்களை ரட்சிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, நமக்கு நன்மை செய்ய அந்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக இந்த உலகத்துல மனுஷனா வந்து பிறந்து மனுக்குலத்தினுடைய எல்லா பாவத்தையும் சிலுவையில சுமந்து உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்த ஒரு நல்ல தேவன். இன்னைக்கு அவர் உங்க வாழ்க்கையில வருவாருன்னா மிகப்பெரிய அளவுல உங்க வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்கி உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க அந்த தேவன் வல்லவரா இருக்கிறாருன்னு அந்த 2 பேருக்கு சிறைச்சாலையில் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். நான் ஒவ்வொரு நாளும் அந்த சிறைச்சாலையில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 120 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தேன். நான் இந்த 120 நாட்கள்ல 90 நாட்கள் சிறைச்சாலையில் நான் ஊழியத்தை செய்தேன். உண்மையாலுமே ஆண்டவர் பெரிய விதங்கள்ல வல்லமையா எடுத்து அந்த சிறைச்சாலை பயன்படுத்தினார். நிறைய பெரிய பெரிய குற்றவாளிகள், இப்படி பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆண்டவரை குறித்து சொல்லும்படியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தந்தார். பார்த்தீங்கன்னா 120 நாட்கள் நான் சிறைச்சாலை இருந்த அந்த நாட்கள்ல 90 நாட்கள் அங்க ஜெயிலில் எல்லாருக்காக நான் ஊழியம் செஞ்சேன். ஆண்டவரை குறித்து நிறைய பேருக்கு சொன்னேன். கிட்டத்தட்ட ஆண்டவர் அந்த 90 நாள் ஊழியங்கள்ல 70 ஆத்துமாக்களை சிறைச்சாலையில தேவன் என்னை கொண்டு ரட்சித்தார். எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா நான் சுவிசேஷம் சொன்ன, ஆண்டவரை குறித்து சொன்ன ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய குற்றவாளிகள். இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இந்த சுவிசேஷம் தாக்கத்தை உண்டாக்குதுன்னு பார்க்கும்போது, இந்த கண்ணரை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. இன்னும் இந்த தேவனை அறிந்துக்கணும், இந்த தேவனுக்காக வாழணுன்ற ஒரு பெரிய தீராத ஒரு பசி எனக்குள்ள உண்டாச்சு. 4 மாசம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜெயிலில் ஏற்பட்டது. ஆனா இதை தப்பு பண்ணவங்கலாம் வெளியே வந்துட்டாங்க. ஆனா நான் மட்டும் எனக்கு பெயில் கிடைக்காம ஜெயிலில் 4 மாசம் ஜெயிலில் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆனா ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா நிறைய காரியங்கள்ல அந்த இடத்துல நான் கத்துக்கிட்டேன். அங்கேயே தேவன் எதற்காக நான் அழைச்சிருக்கிறார்ன்றதையும் வெளிப்படுத்தினாரு. அங்கேயே ஒரு முடிவு பண்ணேன், உள்ளே இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி இந்த ஆண்டவரை குறித்து எல்லாருக்கும் சொன்னேன். ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை, இவ்வளவு பெரிய புரட்சியை இந்த ஆண்டவர் உண்டாக்க முடியும்னா இவர் தான் மெய்யான தேவன் என்பதை அறிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிற சமயத்துல தான் அந்த கரெக்டா 4 மாசம் முடிகிற நேரத்துல எனக்கு பெயில் கிடைச்சிது. அந்த ஜெயில இருந்து வெளியே வந்தேன், திருமணம் பண்ணேன். வந்த அடுத்த மாசமே திருமணம் பண்ணேன், ஊழியத்தை ஆரம்பிச்சேன். உண்மையாகவே தேவன் மிகப்பெரிய விதத்துல எங்க வாழ்க்கையில ஊழியத்துல தேவன் பெரிய காரியங்களை செஞ்சார். இருந்தாலும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எங்க சுத்தி இருக்கிற குடும்பம், அந்த சமுதாயம், ஊர்ல மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா ஆண்டவரை நான் ஏத்துக்கிட்டேன், இப்படி ஊழியம் செய்யறேன் அப்படின்னு, ஆண்டவரை பத்தி யாராருக்கும் சொல்றேன்னு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு பாருங்க. உண்மையாகவே ஆரம்ப நாட்கள்ல வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்தணும், வாழ்க்கை வாழணும், இப்படி நிறைய பிரச்சனைகள் சூழ்நிலைகளோட கடந்து வந்ததுனால இப்படி இவ்வளவு பெரிய எதிர்ப்பை மீறி வாழ முடியாத ஒரு நிலையில இருந்து ஒரு நாள் விரோதமா நிறைய பேர் எழும்பிட்டாங்க. இப்படி ஆண்டவருக்காக வாழறேன், ஆண்டவரை பத்தி சொல்றேன்னு விரோதமா குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள், அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர்கள் எனக்கு விரோதமா எழும்பி மிகப்பெரிய அவமானத்தை எங்க மேல சுமத்தி நடுத்தெருல ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு நடுத்தெருல நிக்கிறேன். எங்க போறது, எப்படி வாழறது, ஒண்ணுமே கிடையாது. நானும் என் மனைவி 2 பிள்ளைங்க. ஒரு பெரிய ஒரு பயம் உள்ள, என்னை நம்பி மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்க போறது, எப்படி வாழுதுன்னு தெரியாம மிகப்பெரிய குழப்பம். கண்ணீரோட அந்த நடுத்தெருல நைட்டு 12 மணிக்கு
யோசிச்சு அப்படியே நின்றுருந்தேன். யாரும் எனக்கு உதவிக்கு வரல, ஏன்னா எல்லாரும் வெறுத்துட்டாங்க. யாராவது நல்ல வார்த்தைகளை சொல்றதுக்கு கூட அன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்க எங்களை. என்ன பண்றது, எங்க போறது, கை கொடுக்க யாரும் இல்லை, உதவி பண்றதுக்கு யாரும் இல்லை, நல்ல வார்த்தைகளை சொல்ல யாரும் இல்லை. இப்படி குழம்பி போய் அந்த நடு ரோட்ல ராத்திரி வேலையில கண்ணீரோடு நான் நிற்கும் போது, குடும்பமா கைப்பிடிச்சு நானே மனைவி நிற்கிறோம். அன்னைக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. அவர் பேசின வார்த்தைகள் வாழ்க்கையில மறக்க முடியாது. சொன்னாரு, பயப்படாது, இன்னைக்கு உங்க கூட யாரும் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், உன்னை இன்னைக்கு கை கொடுத்து தூக்க இன்னைக்கு உங்க கூட யாரும் இல்லாம இருக்கலாம், நீ பயப்படாத, பலங்கொண்டு திடமனதா இரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். உண்மையாகவே அந்த வார்த்தை என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அன்னைக்கு பேசின அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சது. தலை குனிஞ்சு நின்று ஆண்டவர் மிகப்பெரிய வாய்ப்புகளை உண்டாக்கி தந்தார். உண்மையா நான் பாருங்க, நான் கூட உங்களுக்கு சொல்றேன், நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம், எல்லா கதவும் மூடி இருக்கலாம், ஒரு வழியும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உண்மையாகவே எங்க நமக்கு வழியே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ, ஆண்டவர் அந்த இடத்துல 1000 வழியை நமக்காக வச்சிருக்கிறார். உண்மையாகவே அது அன்னைக்கு இரவு 12 மணி ராத்திரியில் என்னாலும் பார்க்க முடியுது. வழியே இல்லை, எங்க போறது, எப்படி வாழ்துன்றதுக்கான எந்த வழியுமே இல்லை. அங்க நின்று கத்த சொன்னாரு, நீ வழி எங்க இல்லைன்னு நினைக்கிறியா, நான் 1000 வழியை உனக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. உண்மையாகவே அந்த ராத்திரில கடவுள் செய்த அற்புதங்கள் ஏராளம் பாருங்க. ஒரு சின்ன வீடை பார்த்தோம், வாழ்க்கையை ஒரு சின்ன விதத்தில் தான் ஆரம்பிச்சோம் பாருங்க. உண்மையாகவே ரொம்ப சூழ்நிலைகள் கஷ்டம்தான் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்றது. ஏன்னா வேதமும் அதுதான் சொல்லுது பாருங்க, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் சொல்லுது. அப்ப அப்படிதான் ஆரம்பிச்சேன் வாழ்க்கையை. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். உண்மையாகவே அந்த வார்த்தைகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில அப்படியே நிஜமா நடந்ததை என் வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சது. ஆரம்பம் அற்பமா தான் இருந்தது, ஆனா ஆண்டவர் நிறைய கதவுகளை எனக்காக திறந்தார், நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணார். என்னென்ன ஒத்தாசை உதவிகள் எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு பண்ணார். வாழவே முடியாதுன்னு நினைச்ச உலகத்துல கர்த்தர் இன்னைக்கு எங்களை தலை நிமிர்ந்து வாழ வச்சார். எந்த இடத்துல அவமானப்படுத்தி இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்காது, இந்த குடும்பத்துக்கு நன்மையே நடக்காது, இனி இந்த குடும்பத்துக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் எங்களை தூக்கி நிற்க வச்சு தலையை உயர்த்தி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில எங்களை வாழ வச்சார். உண்மையாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல முடியும், இந்த ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கினா என்ன பெருசா நன்மை நடக்கும், நாங்கள் பார்க்காததான், நாங்கள் செய்யாததான் நீங்க ஒருவேளை உள்ளத்துல நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க யோசிக்கலாம். உண்மையா சொல்றேன் பாருங்க, இவரை போல ஒரு நல்ல ஒரு மனுஷனை நேசிக்கிற ஒரு உலகத்துல கிடையவே கிடையாது பாருங்க. ஏன்னா நான் ரொம்ப ருசி பார்த்துருக்கிறேன். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு. உண்மையா சொல்றேன் பாருங்க, ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில, 25 காசு கூட இல்லாம தான் வாழ்க்கை ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நல்ல மனைவி, பிள்ளைகள், வீடு, இப்படி பல விதமான ஆசீர்வாதங்களுக்கு இன்றைக்கு எங்களை ஆண்டவர் சொந்தக்காரராக மாற்றிருக்கிறார். எல்லாமே அந்த ஆண்டவருடைய கிருபை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தோம், எங்களுடைய முன்னோர்கள்லாம் இப்படி சாராயம் காய்ச்சி இப்படி பழைப்பு நடத்தி இப்படி வந்த ஒரு குடும்ப பின்னணி பாருங்க. இது தலைமுறையா அப்படிதான் இருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வேத வசனம் உண்மையாக எப்படி பலிக்குது பாருங்க. ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, ஒரு நின்னிடத்துல என்னை அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கும் 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் அப்படின்னாரு ஆண்டவர். உண்மையாகவே அந்த வேத வார்த்தையின்படி இன்னைக்கு என் மூலமா இன்னைக்கு எனக்கு பின்னாடி வர 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் இரக்கத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், கடன் பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கலாம், வழியே இல்லை, என் பிஸ்னஸ் எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், இனி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, இனி நான் என்ன பண்றது, எப்படி வாழ்வேன்ற கலங்கி ஏதோ ஒரு இடத்துல குறுக்கி தலை குனிஞ்சு நிற்கலாம். நான் நிச்சயமா சேலஞ்சு பண்ணி சொல்றேன், உங்களை வாழ வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு என் வாழ்க்கையை மாற்றின அந்த தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஆண்டவர் அண்டையில வாருங்க, உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 மடங்கு நீங்கள் அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.